Hi friends, welcome to our channel fishandpetshobby. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவங்களோட பேர்ட்ஸ் எப்படி பாட் பேஸ்கெட் அப்புறம் பாக்ஸ்குள்ளே வந்து போக வைக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறக்காம ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிற செட்டை செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணல வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஸோ இந்த நியூ இயர் வந்து எல்லாருக்குமே நல்லதாக அமையட்டும், நல்லதே நடக்கட்டும். இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு நோய் வந்து நம்ம உலகத்தை விட்டே போகட்டும். ஸோ வீடியோக்குள்ளே வருவோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே வந்தோம்னா நார்மலாகவே வந்து நிறைய பேர் வந்து என்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்னா, நீங்கள் பேர்ட்ஸ் வந்து நீங்கள் செமி அடல்ட்டோ சரி இல்லை அடல்ட்டோ சரி எதுனாலும் ஓகே ப்ரீட் பண்ணிடும். பட் வந்து என்ன ஆகும்னா பானைக்குள்ளேயோ இப்போ வந்து பஜ்ஜிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது பானை, இல்லை மற்ற பேர்ட்ஸ்லாம் எடுத்தோம்னா பாக்ஸு, அது மட்டும் இல்லாமல் மற்ற பேர்ட்ஸ் வேறு பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபின்ச்சஸ். ஸோ ஃபின்ச்சஸ்க்கு வந்து பேஸ்கெட் வைப்போம், அந்த கூட வைப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்குள்ளே போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எதனால் அது போக மாட்டேங்குது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா நீங்கள் வந்து பேர்ட்ஸ் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்கும். அதுக்கு செட் ஆகிறதுக்கு வந்து ஒரு 2-3 வாரம் ஆயிரும். அதுக்கப்புறம் அது ப்ரீட் ஆகும். பட் வந்து என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னா, நீங்கள் வந்து பாட்டு இந்த பேஸ்கெட்டு அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ்லாம் வைக்கிறப்போ வந்து அது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இருட்டாக இருக்கிறனால மோஸ்ட்லி வந்து அதுக்குள்ளே அது போயே பழகாது. ஒரு இடத்துக்கு அது வந்து போய் பழகினா மட்டும்தான் அது வந்து சேஃபாக இருக்கா இல்லையான்னு அதுக்கு தெரிய வரும். அது போய் எக்கு வச்சு அதில் உட்காந்து அடகாத்து சிக்ஸை வந்து கொடுக்கும் நமக்கு. பட் அதாவது உள்ளே போகவே அதுக்கு விருப்பம் இல்லைன்னா அது என்ன பண்ணும் அப்படிங்கிற பார்த்தோன்னா, இந்த மாதிரி வந்து உங்களோட பேர்ட்ஸ் வந்து பாட்குள்ளேயோ பேஸ்கெட்டுக்குள்ளேயோ போக மாட்டேங்குதான் என்ன பண்ணால் அது கண்டிப்பாக முட்டை போட்டு தான் ஆகணும். அந்த சுச்சுவேஷனில் இருக்கும். பட் அது என்ன பண்ணணும்னா, நம்ம வச்சுருக்க அந்த ஃபீடர் பாக்ஸ், இந்த தென்னை வச்சுருப்பீங்களா, அந்த டப்பாவில் முட்டையை போட்டு வச்சுருவோம். இல்லைனா வந்து தண்ணியில் முட்டையை போட்டு வச்சிடும். இந்த தண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த டப்பாவில் முட்டையை போட்டு வச்சிடும். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நானே முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து தென்னை டப்பாவில் முட்டை போட்டுறது, இல்லை வந்து இந்த இதில் தண்ணி டப்பாவில் வந்து முட்டை போட்டுறது. ஸோ அந்த பிரச்சனைக்கெலாம் வந்து இதுவும் ஒரு ரீசனாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி அது வந்து உள்ளே போக பழகாதனால தான் வந்து முட்டையை எப்படினாலும் போடணுமேன்னு சொல்லிட்டு ஒன்று கீழே போட்டுருவோம். இல்லைனா இந்த மாதிரி சேஃபாக இதில் போட்டு தென்னை பாக்ஸில் போட்டு அதில் போய் உட்காந்து அடகாத்துட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறையா வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். என் பேர்ட்ஸ் வந்து எப்படியாச்சும் அந்த பாட்குள்ளே போகணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 2-3 டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே நீங்கள் ஒரு பேர்ட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு அடல்ட்டோ இல்லை செமி அடல்ட் அப்படின்னா நீங்கள் வாங்கினதுமே வந்து பாட்டு வச்சுருங்க உள்ளே. லைக் வந்து நீங்கள் கேஜே வந்து நியூவாக வாங்குறீங்கன்னா பாட்டு வச்ச மாதிரி கேஜே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து செமி அடல்ட்டு ப்ளஸ் அடல்ட்டுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. பட் சிக்ஸு வாங்குறவங்க வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பாட் கட்டுவீங்க. பட் நார்மலாகவே வந்து ஒரு பேர்டு வந்து ப்ரீட் ஆயிடுச்சுனாலே கண்டிப்பாக வந்து ஒரு இடம் தேட ஆரம்பிக்கும். அதோட சிக்ஸை வந்து ஹெல்த்தியாக வளர்க்குறதுக்காண்டி, அது மட்டும் இல்லாமல் முட்டையை போட்டு அழகாக்கிறக்காண்டி ஒரு இடம் தேடிக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்து இந்த பாட்டு இந்த பேஸ்கெட் இந்த மாதிரி கொடுக்குறனால தான் வந்து டக்கு டக்குன்னு போய் கூடு கட்டுறது, அதுக்குள்ளே வந்து முட்டை போடுறது, இந்த மாதிரி வந்து அதுவாகவே செய்ய ஆரம்பிச்சோம். தவிர நீங்கள் அதை கொண்டு போய் உள்ளே போய் தள்ளியெல்லாம் அந்த மாதிரி பண்ணணும்னு எதுவுமே அவசியம் கிடையாது. பட் நிறைய பேர்ட்ஸ் வந்து பயப்படுறனால வந்து இந்த மாதிரி போகாமல் வெளியவே முட்டையை போட்டு தள்ளிடும். ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு பாட்டுக்கு பார்ப்போம். நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணால் பாட்டோட டாப் இருக்கும். ஸோ அந்த டாப்பை வந்து எடுத்துடுங்க. அதாவது மேலே அந்த மூடி இருக்கும்ல, ஸோ முக்கால்வாசி டாப்பில் வந்து மூடியும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மூடியை வந்து எடுத்துகிட்டு அதோட இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் அந்த பேர்ட்ஸ் உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்கு. ஸோ அது வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பெருசாக வந்து உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா நார்மலாக வந்து அதுக்கு வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து வெளிச்சம் விழுகும். ஏன்னா வந்து மேலே மூடி இல்லாதனால அது ஃபஸ்ட்டு உள்ளே போய் என்னடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் பார்க்கும். ஒரு சின்ன ஹோல் இருக்கனால அது போக யோசிக்கும். இதே வந்து நீங்கள் மேலே வந்து மூடி வைக்காதனால அது உள்ளே போயிட்டு மேலே வழியாக உள்ளே போயிட்டு கீழே போயிட்டு இப்படியமா வெளியே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை வந்து எக்கு உள்ளே வச்சிருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாட்டை வந்து மூடிடலாம். ஸோ இது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானே இதை யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபின்ச்சஸ். ஸோ ஃபின்ச்சஸ்க்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பேஸ்கெட் வைப்போம் மோஸ்ட்லி. ஸோ அந்த பேஸ்கெட் வந்து அந்த உங்களுக்கே தெரியும், அந்த ஓப்பனிங் வந்து சின்னதாக தான் இருக்கும் அந்த பேஸ்கெட்டில். ஸோ அதனால் வந்து அது போக ரொம்பவே யோசிக்கும். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பேஸ்கெட்டை வந்து ஹாஃபாக நம்ம பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹாஃப் பேஸ்கெட்டே வச்சிடலாம். ஸோ அதோட பாதி பேஸ்கெட் வந்து நீங்கள் வச்சாலே வந்து போதும். ஸோ அந்த பாதி பேஸ்கெட்லேயே வந்து நீங்கள் நிறைய நார் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஃபுல்லாக கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஹாஃப் பேஸ்கெட் கொடுக்கும்போது ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாகவே நம்ம பேஸ்கெட் வந்து பார்த்தோம்னாலே உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ஹாஃப் பேஸ்கெட் கொடுத்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கேஜுக்குள்ளே கையை விட்டாலே பயந்து கூட போய் அதுக்குள்ளே உட்காந்துரும். ஸோ அதை
அப்படி வந்து அது பழக்கிடுங்க. ஸோ அதுவாகவே வந்து உள்ளே போயிட்டு வர அந்த பேஸ்கெட் பழகிருச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஹாஃப் பேஸ்கெட் வச்சுட்டு அடுத்த டைம் வந்து நீங்கள் ஃபுல் பேஸ்கெட் வச்சா கூட ஈஸியாகவே அதுக்குள்ளே போயிட்டு வர வந்து அது பழகிடும். இது பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ பாக்ஸு, ஸோ பாக்ஸு வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசிப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த சின்ன ஓப்பனிங் மட்டும்தான் இருக்கும், இந்த ரவுண்டு ஓட்டம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாக்ஸில் வந்து என் பேர்ட் போகவே மோஸ்ட்லி வந்து பாக்ஸ் வந்து காக்டெயில் பஜ்ஜிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, பட் பெரிய பெரிய பேர்ட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் பாக்ஸ்க்குள்ளே என் பேர்ட் போக மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப லைக் வந்து ஒரு இடத்துக்கு வந்து அது போய் பழகினா மட்டும் தான் வந்து கண்டிப்பாக அது எக்கு வைக்கும் அந்த இடத்துல போய். ஸோ இப்போ இந்த பாக்ஸுக்கு வந்து என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாக்ஸுக்கு வந்து வேறு வழியே இல்லை, ஃபுட் ஐட்டம் தான். ஸோ உங்கள் பேர்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு எதையாச்சும் அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுருங்க ஃபஸ்ட்டு. ஸோ பாக்ஸில் பின்னாடி ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுட்டிங்கன்னா அந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்காண்டியாவது வந்து அந்த ஓட்டை வழியாக உள்ளே போகும். ஸோ அந்த மாதிரி போய் பழகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எக்கு வைக்கிறதுக்கும் வந்து பயப்படாமல் அதுக்குள்ளே போய் எக்கு வச்சுட்டு வந்துடும். ஸோ ஓவராலாக வந்து நம்ம 3மே பார்த்துருக்கோம், பாட்டு, பேஸ்கெட்டு, அப்புறம் இது பாக்ஸு. ஸோ இந்த 3லையுமே வந்து எப்படி நீங்கள் டெக்னிக் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பேர்ட்ஸ் வந்து அதாவது வந்து இனிமேல் உங்களோட பேர்ட்ஸ் வந்து ப்ரீட் பண்ணாலுமே வந்து மோஸ்ட்லி இந்த கீழே முட்டையை போடுறது, இந்த தென்னை பாக்ஸில் முட்டையை போடுறது, இந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக போய் அதுக்கு எந்த இடத்துல போய் முட்டை போடணுமோ அந்த இடத்துல வந்து பாட்டோ பேஸ்கெட்டோ இல்லை பாக்ஸோ எதுனாலுமே போட்டு கண்டிப்பாக அதில் போய் முட்டை போட்டு கண்டிப்பாக அடகாக்கும். ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட பேர்ட்ஸ் வந்து சப்போஸ் இந்த மாதிரி உள்ளே போக வந்து பயப்படுது அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி சிக்ஸு பேர்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அது பாட்டுக்குள்ளே போகுதுன்னு சொன்னீங்கன்னா அது வந்து உங்கள் மேலே தான் தப்பு. ஏன்னா வந்து ஒரு பேர்டு வந்து ப்ரீடிங் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து தேடவே ஆரம்பிக்கும், அந்த இடத்துல போய் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது நான் சொன்னது ஃபுல்லாமே வந்து செமி அடல்ட்டுக்கும் அடல்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக பொருந்தும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, ரொம்பவே முக்கியமான விஷயம். அது என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு பாட் வைக்கிறீங்கனாலும் சரி, இல்லை பேஸ்கெட் வைக்கிறனாலும் சரி, இல்லை பாக்ஸ் வைக்கிறனாலும் சரி, அதோட ஃபிட்டிங் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நார்மலாக பேர்ட்ஸுக்கு எல்லாமே வந்து இந்த ரைட் சைடு வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணும். எப்படி சொல்கிறேன்னா, உங்களோட கேஜோட ரைட் சைடில் தான் வந்து இந்த பாக்ஸ்னாலும் சரி, இல்லை பேஸ்கெட்னாலும் சரி, இல்லை பாட்னாலும் நீங்கள் கட்டினீங்கன்னா ஈஸியாக போய் அதுக்கு வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் ஈஸியாக அக்சசபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். லெஃப்ட் சைடை வந்து ரைட் சைடு வந்து உங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த இதில் போய் உட்கார்றதுக்கு. அதுக்குன்னு லெஃப்ட் சைடு போகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அது கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் ரைட் சைடு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கட்டுற பாக்ஸு, பானை எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுங்க. எப்படின்னா நீங்கள் கட்டுக்கம்பி வச்சு நீங்கள் கட்டும்போது அது வந்து ஆடக்கூடாது. இந்த பிரிட்ஜு மாதிரி இங்கிட்டு அப்படி ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்காது, உள்ளே போய் உட்காந்து பயந்து வெளியே ஓடி வந்துடும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த பேஸ்கெட்னாலும் சரி, இல்லை பாட்னாலும் சரி, பாக்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராப்பர்லி வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக தான் இருக்கும். இந்த பாட்டும் இந்த பேஸ்கெட்டும் கட்டும்போது சப்போர்ட்டுக்கு கீழே வந்து குச்சி கண்டிப்பாக வைங்க. நீங்கள் எவ்வளோ டைட்டாக கட்டினாலுமே பரவாயில்ல, சப்போர்ட்டு குச்சி வச்சுருங்க. ஏன்னா ஒரு பேர்டுக்கு வந்து ஒரு இடம் வந்து சேஃபாக இருக்கும், அந்த சிக்ஸுக்கு வந்து சேஃபாக வரும், சிக்கை வந்து சேஃபாக வளர்க்கலான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து அந்த இடத்த சூஸ் பண்ணோம். அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் வந்து இந்த பேஸ்கெட்டு பாட்டில் வந்து அது போய் உள்ளே உட்காந்தாலே ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக அது உள்ளே போய் உட்காராது. அதனால் வந்து அதை நல்லா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக அது உள்ளே போய் உட்காந்தாலுமே வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஓவரால் வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு. நம்மளோட நியூஸ் சேனலோட லிங்க்கும் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் எல்லாமே வந்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னா என்ன டாப்பிக்கில் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சோஷியல் மீடியா சைட்ஸ் எல்லாமே வந்து நான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.